ஒரு சிந்தனை. சாரி, முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன். ஸோ த பாயிண்ட் இஸ், இன்னைக்கு நீங்க உங்களோட சந்தோஷம் வந்து நீங்க ஒருத்தருக்கு மேல இருக்கிறீங்க, அதனால நீங்க சந்தோஷப்படுறீங்கன்னா நீங்க ஆல்ரெடி தோத்துட்டீங்க. இது நிறைய பேருக்கு வந்து கடுமையா இருக்கலாம் நான் சொல்றது. பட் த பாயிண்ட் இஸ், இஃப் யுவர் ஹாப்பினஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஹவு யூ ஆர் ஒன் ஸ்டெப் அபவ் தி அதர் பர்சன். ஒரு மனிதருக்கு மேல நம்ம நிறைய துணி, நல்ல துணி போட்டிருக்கோம், இல்ல ஒரு மனிதருக்கு மேல நம்ம நல்ல கார் வாங்கியிருக்கோம், இன்னொருத்தருக்கு மேல நம்ம வீடு வாங்கியிருக்கோம், இன்னொருத்தரோட பணம் சேகரிச்சிட்டோம், இல்ல ஏதோ ஒண்ணு இன்னொருத்தரை கணக்கு பண்ணி அவருக்கு மேல நம்ம ஒரு படி இருக்கோம்னு நினைக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு அப்படி நீங்க நினைக்கிற ஒருத்தரா இருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்க நல்லதுக்காக சொல்றேன், அந்த சிந்தனையை மாத்திக்கோங்க. பிகாஸ் அன்னைக்கு நீங்க தோத்துட்டீங்க. இதுதான், ஏன்னா இதுதான் இயற்கையோட நீதி. இதை இப்படி நினைச்சிட்டு ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. த பாயிண்ட் இஸ், நம்ம சந்தோஷம் வந்து நம்மளால இருக்குமே தவிர அடுத்தவன் நமக்கு கீழே போயிட்டான்றதால இருக்கக்கூடாதுன்றதான் இந்த பதிவோட நோக்கம்.